நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், குறைகுடம் தழும்பும் என்று. அப்படி குறைகுடமாக நாம் இல்லாமல் நிறைவாக இருப்பதற்கு என்ன வழி? இதோ பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஒரு அறிஞர் அழகாக இப்படி சொல்லி சென்றிருக்கிறார். Reading makes a full man, conference a ready man, and writing makes an exact man. ஒரு முழு மனிதனாக எது நம்மை மாற்றுகிறது என்ற கேள்விக்கு பதில் அளிக்கின்ற அவர் இப்படி சொல்லுகிறார். வாசிப்பது ஒரு முழு மனிதனை உருவாக்குகிறது. பேசுவது ஒரு தயாரான மனிதனை உருவாக்குகிறது. எழுதுவது சரியான மனிதனை உருவாக்குகிறது. நண்பர்களே, வாசிப்பது எல்லாரும் செய்யலாம். பேசுவது ஒரு சிலர் செய்யலாம். எழுதுவது மிக சிலரே செய்கின்றனர் என்பதுதான் நம்முடைய அன்றாட உண்மை. ஆனால் பிரான்சிஸ் பேக்கன் இப்படி கூறுகிறார், பாருங்கள். வாசிப்பது ஒரு முழு மனிதனை உருவாக்குகிறது. பேசுவது ஒரு தயாராக இருக்கின்ற ஒரு மனிதனை உருவாக்குகிறது. எழுதுவதோ சரியான மனிதனை உருவாக்குகிறது. ஒருவன் முழு மனிதனாக இருந்தால் போதாது, அதனால் மற்றவர்களுக்கு பயன் இருக்க வேண்டுமாயின் அவன் தான் வாசித்து படித்து அறிந்தவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற ஒரு மனிதனாக அவன் உருவாக வேண்டும். அதுதான் தயாரான ஒரு மனிதன். அப்படி செய்யும்போது தான் பேசியதை, தான் கற்பித்ததை அவன் எழுத்து வடிவிலே கொண்டு வரும்போது அப்போதுதான் அவன் ஒரு சரியான மனிதனாக வாழ்கிறான். முழு மனிதனாக வாழ்ந்தால் போதாது, தயாரான ஒரு மனிதனாக இருந்தால் மட்டும் போதாது, சரியான ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பது மிக முக்கியம். எனவே வாசிப்பது, பேசுவது, எழுதுவது என்பவற்றில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளும் போது ஒரு முழு மனிதனாக, ஒரு தயாரான மனிதனாக, ஒரு சரியான மனிதனாக நம்மால் வாழ முடியும். முயற்சிப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே நீ சென்றாயோ? அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே
எங்கே நீ சென்றாயோ, எங்கே நீ சென்றாயோ. திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருவழிபாட்டு ஆண்டு என்பது கடந்த கால நிகழ்வுகளை வெறுமனே நினைவு கூறுவது அல்ல, மாறாக திரு அவையில் என்றும் வாழும் கிறிஸ்துவின் மீட்பு பணியை நிகழ்காலத்தில் அனுபவிப்பதாகும். ஆகஸ்ட் 12 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில் திருவழிபாட்டு ஆண்டை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருவழிபாடு நூலிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமான கடவுளிடமிருந்து அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசருக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதலில் கிறிஸ்தவ விழாக்களின் சுழற்சியை திருவழிபாட்டு ஆண்டு என்றும் அழைக்கும் முறை இறை ஊழியரான அபே புராஸ்போர் கெராங்கேர் அவர்களின் பணியின் வழியாக திரு அவையின் மொழி பயன்பாட்டில் பரவலாக அறிமுகமானது என்பதை நினைவு கூற வேண்டும். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் வெளியிட்ட மீடியேட்டர் டை என்ற சுற்றுமடலில் திருவழிபாடு ஆண்டு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் நிலையான பிரதிபலிப்போ, உயிரற்ற பிரதிநிதித்துவமோ அல்லது பழங்கால நினைவுகளை வெறுமனே நினைவு கூறுவதோ அல்ல. மாறாக திருவழிபாட்டு ஆண்டு என்பது திரு அவையில் என்றும் வாழும் கிறிஸ்துவே. இந்த மண்ணுலக வாழ்வில் அவர் தொடங்கிய அளவற்ற இரக்கத்தின் பாதையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார். மனித ஆன்மாக்களை தமது மறை உண்மைகளுடன் தொடர்பு கொள்ள செய்து அவற்றின் வழியாக வாழ செய்வதே அவருடைய நோக்கம். இந்த மறை உண்மைகள் எப்போதும் நிகழ்காலத்தில் நிலைத்திருந்து செயலாற்றுகின்றன என்று கூறினார். எனவே திருவழிபாட்டு ஆண்டு என்பது கிறிஸ்து வரலாற்றில் நிறைவேறுகின்ற மீட்பு பணியை தொடர்ந்து நிகழ்காலத்தில் புதுப்பித்து அனுபவிப்பதாகும். இந்த கால சுழற்சியின் வழியாக பயணிக்கும் திரு அவை ஆண்டவரின் மீட்பு செயலோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறது. இதன் மூலம் அனைத்து விசுவாசிகளும் அவரது அருளால் நிரப்பப்படுகின்றனர். நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதே திரு அவையின் நிலையான இலக்காகும். ஆகையால் திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் கிறிஸ்துவின் பாஸ்கா மறை உண்மையை கொண்டாடுவதே அதன் மையமாகவும் உச்சமாகவும் திகழ்கிறது. இதன் காரணமாகவே திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் அடித்தளமும் மையமும் ஞாயிற்றுக்கிழமையே என்றும் அது முதன்மையான திருவிழா நாள் என்றும் திருச்சங்க தந்தையர்கள் கருதுகின்றனர். பல நவீன மொழிகளில் ஞாயிற்றுக்கிழமைக்கான பெயரே அது டைட்ஸ் டோமினி, அதாவது ஆண்டவரின் நாள் என்பது வெளிப்படுகிறது. சூரியனின் நாள் என்ற பொருள் கொண்ட சண்டே, சாண்டேஜ் போன்ற பெயர்கள் பயன்படுத்தப்படும் மொழிகளில் கூட
கிறிஸ்துவுடனான தொடர்பை நாம் காண முடிகிறது. ஏனெனில் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர செய்யும் உண்மையான நீதியின் சூரியன் கிறிஸ்துவே. திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் 1998 மே 31 அன்று வெளியிட்ட டைட்ஸ் டோமினி என்ற திருத்தூது மடலில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் நாள், திரு அவையின் நாள், மனிதனின் நாள், இறுதியாக நாட்களின் நாள் என்று கற்பிக்கிறார். அவர் கூறுகிறார், ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நிகழும் பாஸ்கா விழாவாகும். கிறிஸ்து இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து அதை நிகழ்காலத்தில் கொண்டாடும் நாளாகவும் அது விளங்குகிறது. எனவே காலத்தின் பொருளை வெளிப்படுத்தும் நாளாகவும் ஞாயிறு அமைகிறது. உயிர்த்தெழுதலிலிருந்து தோன்றும் ஞாயிறு மனிதனின் காலங்களான மாதங்கள், ஆண்டுகள், நூற்றாண்டுகள் அனைத்தையும் ஒரு திசையை நோக்கிய அம்பு போல் ஊடுருவி சென்று அவற்றை கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நோக்கி வழிநடத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது இறுதி நாளையும் நாம் அனைவரும் மீண்டும் உயிர்த்தெழப் போகும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நாளையும் முன்கூட்டியே உணர்த்துகிறது. ஞாயிற்றுக்கிழமையை புனிதமாக்குவதற்கு திருப்பலியில் பங்கேற்பது இன்றியமையாதது. இறை வார்த்தையை கேட்பதும் கிறிஸ்துவின் திருவுடலை பெறுவதும் திருச்சங்க தந்தையர்கள் கூறுவது போல் கன்வேனியர் இன்யூமன், அதாவது ஒன்று கூடுதல் என்பதை குறிக்கிறது. இது விசுவாசிகளின் மகிழ்ச்சியான ஒன்று கூடலாகும். இந்த திருப்பலியில் ஒன்று கூடலின் கிறிஸ்துவ சமூகம் ஆண்டவரோடு கொண்டுள்ள தனது ஒன்றிப்பை வெளிப்படையாக காட்டுகிறது. கிறிஸ்துவுக்குள் சொந்தமானவர்கள் என்றும் திரு அவைக்கு உண்மை உள்ளவர்கள் என்றும் தங்களது அடையாளத்தை சாட்சியமாக வெளிப்படுத்துகின்றனர். இந்த ஒன்று கூடலை வெறும் மெய்நிகர் அல்லது இணை வழி பங்கேற்பால் மாற்றிவிட முடியாது. அதேபோல் இது வெறுமெனே பார்வையாளர்களாக கூடி நிற்கும் செயலும் அல்ல. திருவழிபாட்டு ஒன்று கூடல் என்பது சகோதர சகோதரிகள் அனைவரும் ஒன்றாக அழைக்கப்பட்டு செயலில் பங்கேற்று இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலேயே நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துவை இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்வதன் மூலம் நம் உயிருள்ள நம்பிக்கைக்காக பிறப்பித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் ஒன்று கூடுகின்றனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமையில் வேலை செய்வதை தவிர்க்க முடியாதவர்கள் கூட தூய திருப்பலியில் பங்கேற்கும் வகையில் சிறந்த வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமைகளை மையமாக கொண்டு அமைந்துள்ள திருவழிபாட்டு ஆண்டிற்கு ஒரு வியப்பூட்டும் வரலாறு உள்ளது. அதில் திரு அவையின் நம்பிக்கையும் பக்தியும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே வாராந்திர பாஸ்கா விழாவான ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டத்துடன் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் பாஸ்கா விழாவும் இணைந்தது. இது மிக உயர்ந்த பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாஸ்கா விழா 50 நாட்கள் கொண்ட மகிழ்ச்சியான காலமாக விரைந்து ஆவியானவர் பெருவிழாவில் நிறைவடைகிறது. இதற்கு முன்பாக தவக்காலம் அதன் தவம் மற்றும் மனமாற்றத்தின் தன்மையுடன் அமைக்கப்பட்டது. பின்னர் பாஸ்கா சுழற்சியின் மாதிரியை பின்பற்றி கிறிஸ்து பிறப்பு சார்ந்த திருவழிபாட்டு காலச் சுழற்சி வளர்ச்சியடைந்தது. இதன் மூலம் இறை வார்த்தையான கிறிஸ்துவின் மனு உருவாதல், அவரது பிறப்பு மற்றும் உலகிற்கு அவர் வெளிப்படுத்தப்பட்ட மறை உண்மைகள் ஆகியவற்றை விசுவாசிகள் மீண்டும் அனுபவிக்க முடிந்தது. அதன் பின்னர் திரு அவை பல்வேறு திருவழிபாட்டு காலங்களில் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாளின் வணக்கத்திற்கும் இடமளித்தது. ஏனெனில் அவர் தமது மகனின் மீட்பு பணியோடு பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டவர். அதேபோல் விண்ணகத்தில் இறைவனுக்கும் பரிபூரண புகழை பாடி நமக்காக பரிந்து பேசுகின்றார். மறை சாட்சிகளையும் பிற புனிதர்களையும் நினைவு கூறும் வழக்கமும் திருவழிபாட்டு ஆண்டில் இடம்பெற்றது. இவ்வாறு திருவழிபாட்டு ஆண்டு மீட்பின் வரலாற்றை அருளடையாள வடிவில் மீண்டும் நம்முன் கொண்டு வருகிறது. மெசியாவின் வருகைக்கான எதிர்பார்ப்பிலிருந்து பாஸ்கா மறை உண்மையின் முழுமை வரை, மேலும் எதிர்கால மகிமையின் முன் சுவர் வரை விசுவாசிகளை அது வழிநடத்துகிறது. திருவழிபாட்டு ஆண்டின் வழியாக கிறிஸ்துவின் மறை உண்மையில் அடங்கிய மீட்பின் நிகழ்கால செயல்பாட்டை திரு அவை கொண்டாடுகிறது. இதனால் விசுவாசிகள் அந்த மறை உண்மையில் மேலும் ஆழமாக பங்கேற்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். எனவே திருவழிபாட்டு ஆண்டு என்பது
திரு அவையின் ஒவ்வொரு மீட்பு பணி நடவடிக்கைக்கும் ஊக்கமளிக்கும் அடிப்படை கொள்கையாகவும் அப்பணிகளுக்கான இன்றியமையாத வழிகாட்டும் கட்டமைப்பாகவும் திகழ்கிறது. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள். கொலம்பியாவில் ஆகஸ்ட் 10 நாள் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கொலம்பியா ஆயர்கள் பேரவையின் தலைவரான கார்த்தஜினா பேராயர் பிரான்சிஸ்கோ ஜாவியர் முனேரா கொரேயா அவர்களுக்கு திருத்தந்தையின் சார்பில் திருப்பீட செயலர் கர்தினால் பியர்த்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், உயிரிழந்தவர்கள் நிலையான இளைப்பாறுதலை பெறவும், பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் மீண்டு வரவும் இறைவேண்டல் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளிலும் நிவாரண உதவிகளிலும் தாராள அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள திருத்தந்தை மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் உறுதியளித்துள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். பல பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டதுடன் சில தேவாலயங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 2027 ஜனவரி 1 கொண்டாடப்பட உள்ள 60வது உலக அமைதி நாளுக்கான கருப்பொருளாக திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ள தொழில்நுட்பத்தை ஆயுதமற்றதாக்கி அமைதிக்கு பணியாற்றுதல் தடுப்பு நடவடிக்கைக்கான பொறுப்புணர்வாக அரசியல் என்பதை ஒருங்கிணைந்த மனித முன்னேற்றத்திற்கான திருப்பிடத்துறை அறிவித்துள்ளது. அரசியல் துறையில் செயல்படுவோரின் தார்மீக பொறுப்பை எடுத்துரைக்கும் திருத்தந்தை ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் பாதுகாத்து அமைதியை வளர்க்க அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் போர் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளில் பயன்படுத்தப்படுவதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து அவர் எச்சரிக்கிறார். தமது மகத்தான மானுடம் சுற்றுமடலில் போரை தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாற்றும் எந்தவொரு கணினி நெறிமுறையும் இல்லை என்று வலியுறுத்தும் திருத்தந்தை செயற்கை நுண்ணறிவு ஆயுதமற்றதாக்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். மேலும் அணு ஆயுத குறைப்பு அமைதிக்கும் மனித மாண்புக்கும் சேவை செய்வதைப் போல செயற்கை நுண்ணறிவும் அனைவருக்கும் பொதுநலனுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். தொழில்நுட்பம் தொடர்பான முடிவுகள் மனசாட்சியிலிருந்தும் பொறுப்புணர்விலிருந்தும் பிரிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்துகிறார். மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் துயரங்களுக்கு மத்தியில் மக்கள் தைரியமாக இருக்கவும் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கவும் யாங்கூனை சேர்ந்த கர்தினால் சார்லஸ் முவாங்போ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பொது காலத்தின் 19வது ஞாயிற்றுக்கிழமை அன்று மறையுரை ஆற்றிய போது இவ்வாறு கூறிய கர்தினால் அவர்கள், இயேசு புயலை அடக்கிய நற்செய்தி நிகழ்வை மேற்கோள் காட்டி நாம் புயல்களை தனியாக எதிர்கொள்ளவில்லை என்று இறைமக்களுக்கு நினைவூட்டினார். மோதல்கள், வன்முறை, இடம்பெயர்வு, வறுமை, பயம், துயரம் மற்றும் இழப்பு உள்ளிட்ட பல புயல்களை மியான்மர் சந்தித்துள்ளது என்று கூறிய கர்தினால் போ அவர்கள், பல குடும்பங்கள் தங்கள் வீடுகளையும் அன்பிற்குரியவர்களையும் இழந்துள்ள அதே வேளையில் இளைஞர்கள் தங்கள் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமற்ற நிலையை எதிர்கொள்கின்றனர் என்றும் கூறினார். ஒரு தாய் தன் குழந்தையை தேற்றுவது, ஒரு அருள் பணியாளர் தன் மக்களுடன் இருப்பது, அருள் சகோதரிகள் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு சேவை செய்வது அல்லது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொள்வது போன்ற அன்பான மற்றும் தன்னலமற்ற சிறு செயல்கள் வழியாக கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதையும் தனது மறையுரையில் அவர் வலியுறுத்தினார். உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க சகோதரிகளின் திருத்தூது பணி, கல்வி மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டிற்கு ஆதரவளித்து வரும் கான்ட்ராக்ட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்ட செயல்பாடுகளுக்கான இணை துணைத் தலைவரும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் பிரிவின் தலைவருமான சகோதரி ஜேன் வகாகியோ அவர்கள் இன்றைய எண்ணிம யுகத்தில் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் தங்களின் சொந்த கதைகளை தாங்களே சொல்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற சிக்னிஸ் உலக மாநாட்டில் பேசிய அவர், கிராமப்புற சமூகங்கள், நகரத்தின் மைய பகுதிகள் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் மத்தியில் தாங்கள் செய்யும் பணிகளை பற்றி உண்மையாக எடுத்துரைக்க அருள் சகோதரிகளே மிகவும் தகுதியானவர்கள் என்று விளக்கினார். சமூக தொடர்பிற்கான திருப்பிடத்துறையின் இணைந்த கூட்டாண்மை திட்டமான பெந்தகோஸ்தே திட்டத்தின் சிறப்பம்சங்களை குறித்து பேசிய சகோதரி ஜேன் வகாகியோ அவர்கள், வத்திக்கான் செய்தியில் 10 மொழிகளில் வாரந்தோறும் வெளியிடப்படும் கதைகள் வாயிலாக கவனிக்கப்படாத சமூகங்கள் மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சேவை செய்யும் அருள் சகோதரிகளின் அனுபவங்களுக்கு இத்திட்டம் அதிக கவனத்தை பெற்றுத் தருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது.
உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.